பதிவு பண்ணுன்னு சொல்றாரு. அவரையும் கூட்டு போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த சட்டத்தில் சொல்லுது? அப்புறம் அவங்க ஒய்ஃபை கூட்டு போட்டு உங்களுக்கு எந்த சட்டத்தில் சொல்லுது? அப்போ மனைவிலாம் கூட்டு போட்டு எந்த சட்டத்தில் சொல்லுது? இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு ஏன் உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? பண்ணுங்க, புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுங்க, தப்பு பண்றவங்க தண்டிங்க, அதுதான் முறை. அதை தவிர்த்து சொந்த பந்தெல்லாம் கூட்டு போறது ஏன் ரொட்டீனா மக்கள் போலீஸுக்கு மேல ஒரு அதிருப்தி ஏற்பட்டது காரணம் இதுதான். ஏன் சொந்த பந்தெல்லாம் கூட்டு போய் டார்ச்சர் பண்றீங்கன்றது தான் அவரோட கேள்வி. தப்பு பண்ணலாம், நீங்க போய் தண்டனை கொடுங்க. தப்பு பண்ண உடனே போய் யாரும் ஜெயில போட்டு ஒரே நாள் அப்படியே போட்டு போயிருக்கு சார். விசாரிங்க சார், தப்பு பண்ணல சார். சொந்த பந்தங்களை கூட்டு போட்டு சார் அதெல்லாம் வரட்டும் சார். 10 நாளா விசாரிக்கிறீங்க சார். 10 நாளா அவங்க அப்பா கூட்டு போறதுக்கு அவசியம் நான் கேட்கறேன். அவங்க அப்பா அந்த ஸ்பாட்ல இருந்தாரா? அவர் போனுக்கு எந்த முகாமத்தை நீங்க கூட்டு போறீங்க ஒரு கேள்வி வைக்கல, அது தப்பு இல்ல சார். அப்ப நாங்க இப்ப சார் எனக்கு கூப்பிடுறீங்க, உங்களோட விசாரணைக்கு நான் தோதுப்படுறேன், உங்களுக்கு எல்லா விஷயம் நான் கோஆபரேட் பண்றேன். அப்படி இருந்தீங்க அந்த மக்களை நீங்க இந்த அடிக்கணும் ஒழுக்கணும், இதெல்லாம் ரொம்ப தவறு இல்லை சார். இந்த விஷயத்த நம்ம ஒரு விஷயத்த பெருசா கொண்டு போய் தான் முடிக்கணும்னு அவசியமே கிடையாது சார். எந்த பிரச்சனை கூப்பிட்டு இப்ப சார் விசாரிங்க. இப்போ ஒரு ஸ்டேஷன்ல இப்போ சாரே எஸ்ஓன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிசி இருக்காரு, ஹெட் கான்ஸ்டபிள் யாராவது அவங்க யாரும் விசாரிக்க சார் கிட்ட மனு கொடுத்தா அது ஒரு கேட்டகரி. இதில் எஸ்பி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி டிஎஸ்பி கிட்ட போய் சொல்லி டிஎஸ்பி நேரடியாக போய் பார்த்து நாங்கள் பேசிட்டு வந்துடும். அதுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் எஸ்ஐ ராஜா சர்க்கார் அவர் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சுனால தான் அவர் கூப்பிட்டாங்க போறேன்னு சொல்லிடலாம். அங்கே இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு ரொட்டீனா கூட்டணும் அவசியம் கிடையாது. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு அங்கே மாமியார் வீடு, ஒருத்தர் அங்கே வேலை பார்க்குறான். மீது போத்த 15 பேர் அந்த 3 குறைஞ்சது அதுக்கு இதுக்கு ஸ்பாட் எங்கேயோ இருக்குது. அது 3 வாரம் டிஃபரெண்ட் இருக்கு. நீ ஒத்துக்கோ அப்படின்றது எந்த விதத்தில் ஒத்துக்க முடியும்? ஒத்துக்கோன்றது நீ என்ன விசாரணை? நீ தப்பு பண்ணியா? நீ தப்பு பண்ணதுக்கு ஆதாரம் காட்டுறதுக்காக தான் சார் விசாரணை. நீ ஒத்துக்கோன்னு சொல்றது பேர் அது கமாண்டு கட்டல. நீங்க சொல்றத கட்ட சார் போலீஸ் சொல்லலன்னா சார் அது மாதிரி இவங்க சொன்னதுனால இல்ல அவன் கொஞ்சம் கடினமான முறையில் நிக்க வைங்க, யாருமே சொல்ல மாட்டோம். நிக்க வைங்க, நாங்க எல்லாம் நிக்கிறோம். நீங்க அவனை எதுவுமே டச் பண்ணாம நான் பண்ணேன் தான் என்ன போலீஸ் இது மேல சொல்லல போலன்னு சொல்லி சொல்லுங்க. நாங்க காட்டுறது போயிட்டே இருக்கோம். இல்ல சார் நீங்க என்ன பண்ணாலும் அதுதான் கிடையாது. விசாரிக்கும் போதே அந்த இடத்துல ஒரு அட்வொகேட் இருக்குன்னு சொல்லி சட்டம் இருக்கு. நீங்க சட்டம் பேசினா நான் சட்டம் பேசுறேன். நீங்க என்கிட்ட பேசினா சொல்லுங்க, நான் சட்டம் பேசுறேன். விசாரிக்கிறது நான் ஒரு காமன் மேன சொல்றேன். என்ன பண்ணணும்? இல்ல சார் அது 2வது கோர்ட்னு சொல்லக்கூடாது. சரிங்க சார், நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க முடியல சார். இல்ல நீங்க கோரிக்கை என்ன குடி போடுது. நீங்க அதை தவிர்த்து கோர்ட்டுன்றதை கொண்டு போக கூடாதுல. ஏன்னா ஸ்டேஷன்லயே இருக்கு சார். விடுங்க சார், அது நான் தான் தவறா கலெக்டர் சார் கிட்ட கொடுங்க என்ன டிசிஷன் சார். நீங்க யாரும் பேசாதீங்க. விடுமா பேசுறீங்க எல்லாம் ஜஸ்ட் இல்லம்மா